எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க தேர்ட் சம். அதில் ஃபர்ஸ்ட் அப்படிச்சும் நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்ல இந்த கொஷின் மார்க் இருக்க நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மீன்ஸ் எங்கேயும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதணும். பட் இப்படி நம்பர் லைனில் இருக்கும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, மைனஸில் இருந்துச்சுன்னா அந்த மைனஸில் இந்த நம்பர் நோட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ இங்கே என்ன வந்துடும், -3 வந்துடும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் நம்மளுக்கு எத்தனாவது இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போது இது 1, இது 2. அப்போ நம்மளுக்கு 2ல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ -3 2 அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் பார்ட்ஸ். இப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ -3 2/3. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்ம இதை அப்படியே கூட எழுதிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிறது -3 2/3. இதை இன்னொன்று ஈக்குவலாக பண்ணணும்னா 3 3s are 9. அப்போ -9 + 2 டிவைடட் பை இங்கே 3 வந்துடும். அப்போது 9 + 2 11. அப்போ 11/3. அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ -2/3 = 11/3. இப்போது அதே நம்பர் இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, இப்போ 1 2 அப்படி இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே இதுக்கு அதாவது ஸ்மாலாக இருக்கிற நம்பர் எழுதணும். இப்போ இங்கே 2, இங்கே 3. இப்போ 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் இருக்கும் போது ரைட் சைடில் இருக்கிறது எழுதணும். ப்ளஸ்ன்ற போது லெஃப்ட் சைடில், அதாவது இட் மீன்ஸ் 2/3க்கு நடுவில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2வை தான் ஃபர்ஸ்ட்டாக எழுதணும். மைனஸில் இருக்கும் போது தான் எப்படி எழுதணும் அப்படின்னா ரைட் சைடில் உள்ளது எழுதணும். ப்ளஸில் இருக்கும் போது லெஃப்ட் சைடில் உள்ளது எழுதணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.